வெல்கம் டு ஃபேட்டிமா குக்கரி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி. இது வந்துட்டு இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் வந்துட்டு வறுக்காத வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு அரை கப் வந்துட்டு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/4 கப் வந்து எள்ளு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரு கப் வந்துட்டு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம் வந்து நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. கடலை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து வறுத்த வேர்க்கடலையே அந்த பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். வந்து அதே பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு 1/4 கப் எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா வறுத்து அந்த வெடிக்கிற சவுண்ட் வந்தோடனே நம்ம வந்து இறக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை மட்டும் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து பொட்டுக்கடலை வந்து ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை அரைச்சாச்சு. இந்த டைமில் வந்துட்டு எள்ளு அப்புறம் வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இது வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து லட்டுவாக பிடிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்மளோட சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. எள்ளு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, வெல்லம் இதெல்லாம் எவ்வளோ சத்தானதுன்னு நமக்கு தெரியும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேர்க்கடலை லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம உளுந்து லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு சின்ன கப் வந்துட்டு கருப்பு உளுந்து, அதே அளவுக்கு ஒரு சின்ன கப் வந்துட்டு வெள்ளை உளுந்து, அப்புறம் ஒரு கப் வந்துட்டு வெல்லம், அப்புறம் வந்து கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் தேவை. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வரணும், கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்துட்டு நல்லா உருகி வரட்டு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சூட்டுக்கே வந்துட்டு நெய் உருகி வந்துடும். வந்து நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட வந்து வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் வெல்லம் சேர்த்து அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். வந்து பிளேட்டில் வந்து நான் கொட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம உருக்கி வச்சுருக்க நெய்யை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து எல்லா மாவையுமே கொட்டிக்கல, கொஞ்சம் மாவு வந்து தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்து பிடிச்சா சரியாக வராது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து லட்டு பிடிச்சிக்கிறேன். அப்புறம் மீதி உள்ளதை சேர்த்துக்கலாம். இப்போ ஹெல்தியான உளுந்து லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான லட்டு ரெசிபி பார்த்துருக்கோம். இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு இந்த உளுந்து லட்டு வந்து ரொம்ப அவசியமானது. அதனால் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஃபேட்டிமா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.